பொங்கல், மக்கள் எல்லாம் மகிழும் பொங்கல். ஒன்றாய் கூடி நின்று ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு நின்று கைகோர்த்து ஆடும் பொங்கல். கடற்கரையிலே காற்று வாங்குவதைப் போல மக்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி நம் மக்களினுடைய மொழியை பேசுகிற பொங்கல். எல்லோருக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய காணும் பொங்கல். நான் ஒரு ஆளே பேசிக்கிட்டு இருக்கேன், எங்க அந்த புள்ள எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏலே ராஜ்குமாரே, ஐயா இங்க வாப்பா. சொல்லுங்க ஐயா. எங்கப்பா உங்க அக்காவை காணோம், எங்கப்பா போச்சு? எங்க அக்காவை ஐயா ஒரு டீ சாப்பிட போயிருக்கோம். காணும் பொங்கல் ஊர்ல இருந்து உன்னை வர சொன்னா. ஆமா. அண்ணன் வர சொல்லிவிட்டு எங்க போலான்னு தெரியலையே. ஆமா ஆமா. சரி, அதுக்கு முன்னால நம்ம ஊர்ல கிழவன் கிழவி எல்லாம் இந்த காணும் பொங்கல் அவங்களும் சேர்ந்து ஆடணுமா. ஏன்னா நம்ம ஊர்ல தான் முதியோர் இல்லங்கள்ல கொண்டு போய் விடாம ஆமா முதியோர்களையும் சமமா மதிக்கிற பொங்கலா காணும் பொங்கலை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க. அந்த காணும் பொங்கலை கிழவனையும் கிழவியும் கூப்பிட்டு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இளவட்டங்களை கூப்பிட்டு பாட சொல்லிடுவோம்யா. பாட சொல்லிடுவோம். காணும் பொங்கலுக்கு பாடும்ல அந்த உமாக்கா. ஆமா உமாக்கா. அத வர சொல்லிடுவோம். சரண்யா பெரியம்மா வர சொல்லு. சரண்யா பெரியம்மா. அப்ப நம்ம அசோக்னு ஒரு பையன் இருப்பானே. ஆமா. ரொம்ப செவப்பா அழகா அவனை வர சொல்லு. ஆமாங்க. 3 பேர் தான் அந்த கிழவன் கிழவி அப்படி வர்ணிச்சு பாடுவாங்க. அந்த ரெடியா இருக்கா போல இருக்கு. ஆமா, அவங்க எப்பவுமே ரெடியா. அப்பா அந்த பாறா வாயில லிப்ஸ்டிக்க, அங்க பாரு தோட தண்டட்டி ஆடாது. என்ன அழகு. எத்த தண்டி பம்படம் ஆத்தாடியோ. வகுத்த பார்த்தாலே கிழவனுக்கு பயங்கரமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. சரி, கூப்பிடு வாங்கம்மா. ஏக்கா உமாக்கா. சீக்கிரம் வாங்க அசோக். வாங்க எல்லாரும் வாங்க, வந்து பாடுங்கப்பா. நாட்டுப்புற கலைகளில் கிழவன் கிழவி ஆட்டம் மிக ஒரு முக்கியமான ஆட்டமாக கருதப்படுகிறது. அது காரணம் என்னென்னா, ஒரு ஆண் கிழவனாக வேடமிட்டு ஒரு பெண் கிழவியாக வேடமிட்டும் அவர்கள் இருவருமே வரலாற்று கதைகளையும் ஒழுக்க கதைகளையும் சமூக நீதி கதைகளையும் தங்களது ஆட்டத்தின் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அப்படிதான் இந்த கிழவன் கிழவி ஆட்டம் இந்த நம்முடைய தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலும் இருந்து வந்தது. அதனால் இந்த ஆட்டத்துக்கு இளைஞர்கள் மட்டுமல்ல எல்லோரிடத்திலுமே பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும். ஏன்னா சொல்ல போகிற கதை என்ன, அதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வர்ற விஷயம் என்ன அப்படின்றது. ஆனால் இன்றைக்கு காலப்போக்கில் இந்த கிழவன் கிழவி ஆட்டம்ன்றது எங்கேயுமே நடக்கிறதில்லை. தெருக்கூத்துகளில் வேறு வகையான திரைப்பட பாடல்களுக்கான நடனங்கள் பெருகிட்ட காரணத்தினால கிழவன் கிழவி ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துருச்சு. அந்த ஆட்டத்தை ஆடக்கூடியவர்களும் மிகவும் வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த கிழவன் கிழவி ஆட்டத்தையும் மீண்டும் உயிர்ப்பித்து எடுத்து வர வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமையும் கூட. அந்த வகையில் இந்த கிழவன் கிழவி ஆட்டம் இப்பொழுது உங்களுக்காக. சொல்லுங்க. நம்ம தாத்தா மீசைய பாத்தியா? ஆமா. அந்த காலத்து மீசை எப்படி கருகருன்னு வச்சிருக்காரு. சரி. ஆனா பாட்டி தண்டட்டிய பாத்தியா? நம்ம குடிமி வெள்ளையா இருந்தாலும் தண்டட்டி பெருசா தான் இருக்கு. ஆமா. அத வேற ஆட்டி காட்றா பாரு. கூப்பிட்டுமா தாத்தாவா? சரிக்கா. மச்சான் 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 கருத்த மச்சான். மச்சான் மச்சான் மனசிலாச மச்சான். மச்சான் 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 கருத்த மச்சான். மச்சான் மச்சான் மனசிலாச மச்சான். அட ரப்பலையா ஓனன பேரானையா. இந்த ராகத்தையே என்னை கொஞ்சம் பாரையா. அட ரப்பகலா ஓனன பேரானையா. இந்த ராகத்தையே என்னை கொஞ்சம் பாரையா. மச்சான் 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 கருத்த மச்சான். மச்சான் மச்சான் மனசிலாச மச்சான். ஏக்கா இந்த கிழவி இப்பயே இந்த ஆட்டம் ஆடுறாளே, வயசுல என்ன ஆட்டம் ஆடி இருப்பா? ஆடுன ஆட்டத்துலதான் உமா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயலுங்க ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க. இருக்கும் ஆட்டத்தை பத்தில கிழவா போ நீ அழகுல மயங்கித்தான் ஓடுறதுல அவரும் ஒரு ஆள் அதான் ஓடியாராரு. அதான் சூப்பரியா. செந்தூர பட்டு வச்சே ஓனனப்புல தலவாரி பூ முடிஞ்சே ஓனனப்புல. செந்தூர பட்டு வச்சே ஓனனப்புல தலவாரி பூ முடிஞ்சே ஓனனப்புல. கண்ணுக்கு மை போட்டே ஓனனப்புல. கண்ணாடி பாக்குறது ஓனனப்புல. கண்ணுக்குள்ளி அழக நானும் பார்க்கணும். உன் கால தொட்டு தினமும் நான் வணங்கணும். உன் கண்ணுக்குள்ளி அழக நானும் பார்க்கணும். உன் கால தொட்டு தினமும் நான் வணங்கணும். நீ எப்ப வருவ என்ன கட்டி தழுவ. எப்ப வருவ என்ன கட்டி தழுவ. அப்பகலா நாலு ராகம் என்ன மாறவில்லை. மச்சான் 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 கருத்த மச்சான். மச்சான் மனசில் ஆசை மச்சான்.
மீட்டு காணும் பொங்கல் அப்படி சந்தோஷமா இருக்கிறது தான் அதுக்கு பேர் காணும் பொங்கல். அது சல்ல நல்ல கடந்து வாடி புள்ள சந்தப்பேட்டை தாண்டி வாடி சல்ல நல்ல கடந்து வாடி புள்ள சந்தப்பேட்டை தாண்டி வாடி ஓட்ட நல்ல கடந்து வாடி புள்ள ஓடி போவோம் 2 பேரும் போறோம். சரி பாத்தீங்களா? இந்த கிழவன் கிழவிக்கு முதல்ல சேட்டை பண்றீங்களா நீயே? எதுக்கு பாட்டியை போட்டு அடிக்க நீ இப்ப? பொங்க வைக்க சொல்லி அடிக்கியா? ஏன் பாட்டி நீ தான் வந்த உடனே பொங்க வைக்கிற முடியல? மச்சா பான சாஞ்சிச்சு. அதனால இந்த கிழவி எங்கேயாவது போய் அழகான காணும் பொங்கலை வைங்க. உல்லாச வாழ்விலே அப்படின்னு 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே போங்க. அடுத்து நம்ம ஊர்ல இளவட்டங்க இருக்காங்கல்ல, அந்த இளவட்டங்க மிக முக்கியமான நம்ம கட்டக்கால் ஆட்டம்னு சொல்லக்கூடிய மரக்கால் ஆட்டத்தை ஆடுறதுக்காக வர்றாங்க. மரக்கால் ஆட்டம் எதுக்கான ஆட்டம்? எப்ப இருக்கு? சிலப்பதிகார காலத்துல இருந்து மரக்கால் ஆட்டம் இருக்கு. விவசாயம் துவங்கினப்ப பெரிய பரன் மீது கட்டி அந்த பரன் மேல ஏறி நின்னு அந்த நிலச்செல்லாம் நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டு காக்கா குருவி சீண்டாம இருக்கிறதுக்கு அப்படியே பரன் மேல இருந்து ராத்திரி பூரா காப்பாக. பகல்ல கருப்பு துணியை வச்சு காக்கா குருவியை விரட்டுவாங்க. ராத்திரி பூரா பரன் மேல ஏறிக்கிட்டு தூங்காம பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான மரக்கால் ஆட்டம் என்று சொல்லக்கூடிய கட்டைக்கால் ஆட்டம் தான் இப்ப நம்முடைய சகாக்குழு பண்ண வர்றாங்க. பாத்துடலாமா? இதோ வளர்த்தியா இருக்கக்கூடிய மரக்கால் ஆட்டம், சகாக்கலை குழுவினர் வழங்கும் மரக்கால் ஆட்டம். ஆமா,
அப்படின்னு அற்புதமான மரக்கால் ஆட்டம் என்று சொல்லக்கூடிய கட்டைக்கால் ஆட்டத்தை நம்ம ஊர் இளைஞர்கள் சிறப்பாக பாடியிருக்காங்க. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க, அழகாக ஆடி இருக்காங்க. ஆமாங்க, பல்வேறு சாகசங்களை செஞ்சிருக்காங்க. காணும் பொங்கல் சிறப்பா போய்கிட்டே இருக்கு. மரக்கால் ஆட்டத்துக்கு மறக்காம எல்லாரும் ஒரு பெரிய அளவுல கைதட்டி கட்டைக்கால் ஆட்டம் மூலமாக நம்ம எல்லாம் கவர்ந்த தூத்துக்குடியினுடைய சகா குழுவினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக்கிறோம். சென்னையிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு சகா சிலம்பம் டீம் இருக்கு. சென்னையிலே ஒரு சகா சிலம்பம் இருக்கு. அவங்க என்ன தெரியுமா, தமிழ்நாட்டுல இருந்து வெளியூர்ல போய் இந்தியாவோட பெருமையை காப்பாத்துறதுக்காக வெளி மாநிலத்துல போய் ஆடி 19 தங்க பதக்கங்களை பெற்ற கார்த்திக்கினுடைய தலைமையில இயங்குகிற சகா கலைக்குழு இதோ குட்டி வயதிலிருந்து பெரிய வயது வரைக்கும் இருப்பவங்க வர்றாங்க பாருங்க. சிலம்பாட்டம். சிலம்பம் என்பது ஒரு தடியடி, தமிழர் தற்காப்பு கலை, தமிழர்களுடைய வீர விளையாட்டு அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆதி மனிதன் எதிரிகளோடு சண்டையிடுவதற்காக, தன்னை தற்காத்து கொள்வதற்காக தான் எடுத்துக்கொண்ட ஆயுதங்களை வரிசைப்படுத்தினால் ஈட்டி, வேல், வாள், கத்தி போன்றவை. ஆனால் அதற்கும் முந்தையதாக மனிதன் தேர்ந்தெடுத்தது கம்பு தான். கம்பை தான் தனக்கான ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டான். இந்த கம்பை எடுத்து எதிரிகளிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு சிலம்பம் சுற்றுதல் அப்படின்னு பெயர் வந்தது. அது கம்பு சுற்றுதல்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த கம்பு சுற்றுதலில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கும், சரியான பயிற்சி இருக்கணும். உடல் அசைவு, நெளிவு சுழிவுகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த விளையாட்டில் கம்பை இந்த கம்பு சுற்றும் போது எதிரியுடைய கம்பையும் தட்டி விடுவது, தன்னை நெருங்க விடாமல் பார்த்து கொள்வது என்பது, அதையும் தாண்டி எதிராளியுடைய நெற்றியில் பொட்டு வைப்பது, அதை தொடுபுள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் சிலம்பாட்டம் தமிழர்களுடைய மிக பாரம்பரியமான விளையாட்டு. இன்றைக்கு நிறைய விளையாட்டு போட்டிகள்லையும், பள்ளிகள்லையும், கல்லூரிகள்லையும், விழாக்கள்லையும் சிலம்பத்தை விளையாடுவதை நம்ம பார்க்க முடியுது. இது உலக அரங்கிலேயே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான கலைகள் ஒன்று தான் சிலம்பாட்டம். வணக்கம், என் பேர் சிலம்பரசன். நான் சகா டீம்லேருந்து வந்திருக்கோம். இங்கே சிலம்பம் பண்ண கலைஞர் டிவி ப்ரோக்ராமில். சிலம்பம் இன்னும் அழியாமல் காத்துட்டு இருக்குது. ஆதி மனித முதலெழுத்து ஆயுதம் நம் சிலம்பம், கலை 1000 இருந்தாலும் சாயுதம் நம் சிலம்பம், உலகிற்கே சிலம்பம் கலைதான் முதல் கலை என்போம், உலகாண்டு அரசிடம் இது உணர்ந்தே என்போம். சிலம்பம் நாங்கள் கிராமிய கலைகளாகவும் பண்ணுவோம், ஸ்போர்ட்ஸாகவும் பண்ணுவோம். சிலம்பத்தை இன்னும் நாங்கள் மேலே மேலே நிறைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போனது எங்களோட ஆசை. சிலம்பம் சிலம்பம் மட்டும் இல்லை, சிலம்பத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சுருள், சிலம்பம், கத்தி, கேடயம் கத்தி, மான் கொம்பு, நிறைய இது இருக்குது. சிலம்பம் நாங்கள் இதோ வித்தவுட் ஃபயராக பண்ணுவோம், நிறைய விஷயம் இருக்குது சிலம்பத்தில். சிலம்பத்தை எல்லாரும் கற்றுக் கொடுங்க. பெண்களுக்கு முக்கியமாக சிலம்பத்தை கற்றுக் கொடுங்க. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு கலைஞர் டிவிக்கு நன்றி. தானே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னண்ணா. காணும் பொங்கல் காணும் பொங்கல் காணும் பொங்கல் காணும் பொங்கல், எல்லோரும் கூடி நிற்கும் அழகு பொங்கல் அழகு பொங்கல். காணும் பொங்கல் காணும் பொங்கல், எல்லோரும் கூடி நிற்கும் அழகு பொங்கல் அழகு பொங்கல். சகா பொங்கல், காணும் பொங்கல் காணும் பொங்கல். நான் எஸ் சுஜித். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு சிலம்பம்னா எனக்கு பிடிக்கும். நான் 2 வருஷமாக நான் கற்றுக்கிறேன் இந்த சிலம்பம்மை. அது இன்னைக்கு நான் நல்லா மேட்ச் பண்ணனால நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு சிலம்பமில் சேர்த்துருக்கிறதே தெரியாது. எங்கள் அப்பா சேர்த்ததுனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் நிறைய மேட்ச்க்கெலாம் போனோம், ரொம்ப ஆசைப்படுறேன். என் பேர் சார்லதா. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு சிலம்பம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மேட்ச்க்கெலாம் போகணுன்னு எனக்கு ஆசை, ரொம்ப ஆசை. சிலம்பம் காணும் பொங்கல் களை கட்டும் சிலம்பம், காணும் பொங்கல் களை கட்டும் சிலம்பம். சிலம்பம் சுத்துடா சுத்துடா காணும் பொங்கல் முழுவதும் சுத்துடா, காணும் பொங்கல் முழுவதிலும் நீ சுத்துடா. அழகா சுத்துடா, அருமையா சுத்துடா.
வீரமாக சுத்துரா, விவேகமா சுத்துரா, சுத்துரா சுத்துரா சுத்துரா. சிலம்பம் சிலம்பம் சிலம்பம், வண்ணச் சிலம்பம், வகையாய் சிலம்பம், அன்பு சிலம்பம், பெண்கள் சுற்றும் சிலம்பம், பெண்கள் சுற்றும் சிலம்பம், சிலம்பம் சிலம்பம் சிலம்பம். ஈரத்தமிழச்சியின் சிலம்பம், வெற்றி தமிழச்சியின் சிலம்பம், சிலம்பம். காணும் பொங்கல் சிலம்பம், கருத்தாய் சுற்றும் சிலம்பம், சிலம்பம் 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 சிலம்பம். காணும் பொங்கலில் சிலம்பம், கருத்தாய் சுற்றும் சிலம்பம், சிலம்பம் 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 சிலம்பம். சிலம்பம் 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 சிலம்பம். காணும் பொங்கலில் சிலம்பம், கருத்தாயிருப்பதில் சிலம்பம், தூவிச்சி இறப்பதில் சிலம்பம், சிலம்பம். காணும் பொங்கல், மக்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி நிற்கும் பொங்கல், காணும் பொங்கல். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி. நான் வந்து சிலம்ப கலையை கற்றுக்கிட்டு இருக்கேன். யார் மூலயமா ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு காளீஸ்வரன் ஐயா மூலயமா தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். அவர் கொடுத்த ஒரு சின்ன பயிற்சி மூலயமா தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். சிலம்பத்தில் பார்த்தீங்கன்னா தீச்சிலம்பம், அலங்கார சிலம்பம், போர் சிலம்பம், சுருள்வாள், இப்படி நிறைய வகை இருக்குது. நாங்கள் கற்றுக்கிறது என்ன அப்படின்னா அலங்கார சிலம்பம் கற்றுட்ருக்கோம். ஸோ எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சிங்க அப்படின்னு நினைக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு இது முக்கியமான கலைன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா தற்காப்பு கலை எங்கே போனாலும் இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரையுமே இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள் அழியக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இதை கற்றுட்ருக்கோம். இனி வர சின்ன பசங்க எல்லாருமே இதை கற்றுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். என் பேர் யாழினி. நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு சிலம்பம்னா ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்மளோட பாரம்பரிய கலை. அதனால தான் நான் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா நான் வந்து சிலம்பத்தை எடுத்து எதுனா பண்ணி நிற்பேன். அதனால தான் நான் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க பெரியார் திடலில் வந்து சிலம்பம் நடக்குது, போய் சேர்ந்துக்கிறியா? நான் சேர்ந்துக்கிறேம்மான்னு சொன்னேன். அதனால வந்து கற்றுக்கிறேன். சிலம்பம் 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 சிலம்பம். சுத்துரா சுத்துரா டாயை கிளப்பும் சிலம்பம், காணும் பொங்கல் சிலம்பம், காணும் பொங்கல். அலங்கார சிலம்பம், அலங்கார சிலம்பம், சிலம்பம் சிலம்பம். அலங்கார சிலம்பம். அலங்கார சிலம்பம், அலங்கார சிலம்பம். அலங்கார சிலம்பம். ஓய்
சகா கலைக்குழுவினுடைய வீர தீர செயலினுடைய வீரர் வீர தீர கலைஞர் கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். நம்ம ஊரு காணும் பொங்கல்ல நம்ம காணும் பொங்கலுடைய விழாவை முன்னிட்டு நம்முடைய சகா சிலம்பம் குழுவினருடைய நம்ம வீர இளைஞர்களுடைய வீர தீர செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்களுக்கான பொங்கலாக நடைபெற இருக்கிறது. பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான பொங்கலாக நடைபெற இருக்கிறது. காணும் பொங்கல் காணும் பொங்கல் காணும் பொங்கல் காணும் பொங்கல் காணும் பொங்கல் காணும் பொங்கல் காணும் பொங்கல். பாத்தியா இப்படி ஒரு வீர சிலம்பத்தை காணும் பொங்கல்ல தான் பார்க்க முடியும். அண்ணா கண்டிப்பா காணும் பொங்கல் பாத்தியா? பார்த்தனே. அந்த தெரு பையன் வந்து ஆடுறான், இந்த தெரு பையன் வந்து ஆடுறான், அந்த தெரு பொண்ணு வந்து ஆடுது, இந்த தெரு பொண்ணு வந்து ஆடுது, அந்த பொண்ணு பாக்குது, இந்த பையன் பாக்குறான். தம்மா தொண்டு மாட்டு கூட வந்து ஆடுது. இதுதான் காணும் பொங்கல். ஆமாங்க. இந்த காணும் பொங்கல்ல எல்லாரும் ஒண்ணா கூடி இருக்கணும்னு தான் இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு வீர நிகழ்வு நிகழ்த்த போறாங்க. என்ன நிகழ்வு? வீர குச்சி என்கிற சாட்டை குச்சி. சாட்டை குச்சியா? புரியுதா காணும் பொங்கலுடைய மகத்துவம்? ரொம்ப ரொம்ப புரியுது. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நிக்கணும்ங்கிறதுக்கு பேர் தான் காணும் பொங்கல். காணும் பொங்கல். எல்லாரும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நிக்கணுங்கிறதுக்கு பேர் தான் காணும் பொங்கல். காணும் பொங்கல். இதோ இந்த காணும் பொங்கல்ல அப்படியே மனம் பரப்பி மண்ணின் கலையை சொல்லி வருகிறது நம்மளுடைய கோடாங்கியினுடைய அழகான சாட்டை குச்சி ஆட்டம். சாட்டை குச்சி
வீர சிலம்பத்தை பாராட்டி நம்முடைய கலைஞர் தொலைக்காட்சியில இருந்து 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கறாங்களா. அதனால இன்னைக்கு காணும் பொங்கல் பயங்கர விமர்சையா நடக்குது. ரொம்ப விமர்சையா நடக்குது. அதனால எல்லாரும் தயாரா இருந்திருக்காங்க. ஆமாங்க. முத்தமிழ் அறிஞர் மகத்தான கலைஞர், நம்மளுடைய கலைஞர், இயல் இசை நாடகத்தினுடைய தந்தை நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான தமிழ் பால் ஊட்டிய ஆசான் மரியாதைக்குரிய கலைஞர் மு. கருணாநிதி அவர்களினுடைய தமிழ் புத்தாண்டு நமக்கு தந்தது. இதோ மாற்று ஊடக மையத்தினுடைய கலைஞர்களுடைய தவிலோசை பறையோசை எல்லாம் கலந்து அடிக்க இதோ வருகிறது கோடாங்கி கலைக்குழுவினுடைய சாட்டை குச்சி. நம்ம ஊரு காணும் பொங்க நம்ம ஊரு காணும் பொங்க கருத்தான பொங்க பொங்க நம்ம ஊரு காணும் பொங்க கருத்தாக பொங்க பொங்க. தொல்காப்பியம் தந்த கலைஞர், குரலோவியம் தந்த கலைஞர், தொல்காப்பியம் தந்த கலைஞர், குரலோவியம் தந்த கலைஞர், சங்க தமிழை கண்ட கலைஞர், நமக்கு சொன்ன தமிழ் பொங்கல் இங்கே அழகான காணும் பொங்கல். உடன்பிறப்பே என்று ஒப்பற்ற தமிழை உலகுக்கு தந்த முத்தமிழ் எங்கள் முத்தமிழ் கலைஞர் கண்ட பொங்கல். கலைஞர் காட்டிய அழகு வழியில் தமிழ் பொங்கல் வழியில் நடக்கின்ற எங்கள் புதிய தலைவர் அன்பு தலைவர் ஸ்டாலின் காணும் பொங்கல், அன்பு தளபதி காணும் பொங்கல், அழகு தளபதி காணும் பொங்கல். சூரிய கதிர்கள் மீண்டும் ஒளிக்க வர வேண்டும் காணும் பொங்கல். உதய சூரியன் பொங்கி எழத்தான் பொங்குக காணும் பொங்கல், பொங்குக காணும் பொங்கல். அப்படி அற்புதமான சாட்டை குச்சி பராசக்தியிலே தன்னுடைய அற்புதமான தமிழால் இந்த தமிழ் நெஞ்சங்களை கவர்ந்தவர் வண்டிக்காரன் மகளே. எரிந்து வரிமலையாய் சுடுதலாய் இயற்கை கூத்தாய் எதிர்ப்புகளை தடுங்க வைக்கும் இடியொலியாய் ஏனென்று கேட்பதிலே வயல் நெஞ்ச வாழ்த்தேராய் எம் தந்தை பெரியாரும் வாழ்த்திட்டார். அந்த எழுச்சி ஞாயிற்கோர் நூற்றாண்டு விழா புயற்காற்று ஒரு பூந்தண்டலை பிள்ளையாய் பெறுவதுண்டோ அப்படி பிறந்த பிள்ளைதான் அண்ணன் என்னும் மந்தமாரதம் என்று அற்புதமான வசனத்தை வண்டிக்காரன் மகளிலே எழுதிய கலைஞர் தந்த தமிழ்தான் இந்த காணும் பொங்கல் தமிழ். அந்த காணும் பொங்கல் தமிழிலே அந்த அற்புதமான தமிழ் வழியிலே வந்த இந்த அற்புதமான ஒப்பற்ற காணும் பொங்கலில் தீச்சிலம்பம் வருகிறது. ஏன் இந்த தீச்சிலம்பம்? எதுக்காக? அனலா இருக்க வேண்டும், கனலா இருக்க வேண்டும்,
இருக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பழமைகளை கொளுத்தி புதுமை மலர வேண்டும். புதுமை மலர வேண்டும். இங்கே பொங்குகிற அந்த அற்புதமான சூரிய கதிர்கள் எல்லாம் இந்த தமிழ் மக்களினுடைய அடையாளங்களாக மாற வேண்டும். அடையாளங்களாக மாற வேண்டும். கதிரவன் தருகின்ற அந்த முத்திரை பொங்கல் என்பது அற்புதமான தமிழ் பொங்கலாக, தமிழ் பொங்கலாக, மாட்டு பொங்கலாக, மாட்டு பொங்கலாக, இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய காணும் பொங்கலாக, காணும் பொங்கலாக தளிர் நடனமிட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க. இதோ வருகிறது தீச்சிலம்பம். இந்த சிலம்பாட்டத்தை பொறுத்த மட்டும் இந்த சிலம்பத்தை சுற்றும் பொழுது இதை கையாளுற முறை, கால அசைவுகள், உடல் அசைவுகள்லாம் ரொம்ப தெளிவானதாகவும் சரியானதாகவும் இருக்கும். கொஞ்சம் கூட அடிப்பிசகாமல் இருக்கும். அப்போ அந்த கம்பை சுற்றுவதற்கு லாபகமாக அது இருக்குன்னா அது எப்படி அந்த கம்பு இருக்கணும்னு கேட்டால், யார் கம்பை சுழற்றுகிறார்களோ அவர்களுடைய உயரத்திற்கு இணையாக அந்த கம்பு இருக்கும். அப்போ தான் அந்த கம்பை சரியாக சுற்ற முடியும். அப்போ இந்த கம்பு எதிலிருந்து தயாரிக்கிறது? இந்த தடி கம்பு என்று சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலம்ப கம்பை வந்து மூங்கில் இனத்தைச் சேர்ந்த சிறுவாரை கம்பு, பிரம்பு போன்ற மரங்களிலிருந்து தான், அதிலிருந்து தான் இந்த சிலம்ப கம்பு தயாரிக்கப்படுகிறது. காரணம், சிறுவாரை கம்பு வந்து நல்லா நன்கு அது வந்து நல்லா வளையக்கூடிய தன்மையுடையது. அப்போ கம்பை பார்த்தீங்கன்னாக்கும் சுற்றும் போது அப்படி செயலாக அப்படி தோளில் வச்சு அப்படி வளைக்கிறது அல்லது தரையில் அப்படி ஊண்டி வளைக்கிறது போன்றதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் அந்த சிறுவாரை கம்பு அதற்கு ரொம்ப ஏதுவானதாக இதில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தந்தை பெரியார், அண்ணா பெரியார், பெரியார் அண்ணா, கலைஞர் காட்டிய எங்கள் பொங்கல் காணும் பொங்கல். பகுத்தறிவு சுடரை இங்கே ஏந்தும் பொங்கல், பண்பா எங்கள் பகுத்தறிவு பாசறை சொல்லுகின்ற அன்பு பொங்கல். பொங்கல் 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 காணும் பொங்கல். அறிவு பொங்கல், அறிவு பொங்கல், எங்கள் திராவிட இயக்கங்கள் தந்த பொங்கல். அறிவு பொங்கல், அறிவு பொங்கல், பகுத்தறிவு சுடராய் காணும் பொங்கல். எம்மதமோ சம்மதமாய் ஓங்கி ஒளிக்கும் எங்கள் பொங்க. அழகு பொங்கல், அறிவு பொங்கல், அன்பு பொங்கல், அன்பு பொங்கல், அன்பு பொங்கல், அறிவு பொங்கல் வாழ்க. பகுத்தறிவு பாசறையில் பெரியார், அண்ணா, கலைஞர் வழியிலே சொல்லுகின்ற அன்பு பொங்கல் காணும் பொங்கல், காணும் பொங்கல், காணும் பொங்கல், காணும் பொங்கல். சுற்றும் சுடரில், சுற்றும் சுடரில் தீச்சுடராய் எங்கள் பொங்கல் இனிமை பொங்கல், எங்கள் பொங்கல் இனிமை பொங்கல்.
பாத்தியா முடிநாற்றம் வீசுகின்ற மூட பழக்க வழக்கத்தை வேரோடு கொளுத்துவதற்கான தீப்பிழம்பாய் வந்திருக்கிறார்கள். ஆமாங்க. ஜாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, ஆமா, மொழி கடந்து, அற்புதமான சுடராக இந்த காணும் பொங்கலை நம்ம கிராமம் அற்புதமா கொண்டாடி இருக்கு. காணும் பொங்கலை ஒரு பாதுகாப்போட முடிக்கணும் கண்டிப்பா. அதனால நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் காவல் தெய்வங்களாக இருந்திருக்காங்க. கண்டிப்பாங்க. நம்ம ஊர் கருப்பன், ஆமா, நம்ம ஊர் சுடலமாடே, நம்ம ஊர் முண்டக கண்ணியம்மா, நம்ம ஊர் முத்தம்மா, ஆமா, நம்ம ஊர் காத்தாயி, நம்ம ஊர் இருளாயி, இதெல்லாம் நம்ம சொந்த பந்தங்கள். ஆமாங்க. அந்த சொந்த பந்தங்களுக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு மிகப்பெரிய விமர்சையா கிடா வெட்டி எல்லாம் பொங்கல் எல்லாம் வைப்பாங்க. அவங்க மட்டுமே சாப்பிட மாட்டாங்க, எல்லாருக்கும் தருவாங்க. ஊருக்கெல்லாம் கொடுக்கிறதுக்கு பேர் தான் காணும் பொங்கல். அந்த ஊருக்கெல்லாம் காணும் பொங்கலை தருகிற ஒரு கருப்பு சாமியை பார்த்துட்டு, கருப்பு சாமியா? ஆமா, அந்த கருப்பு சாமியை பார்த்துட்டு பொங்கும் மங்களம் எங்கும் தங்கிட என்று நாம் எல்லோரும் வாய்குளிர பேசுகிறோம், வாய் மலர பேசுகிறோம். ஆமாங்க. எல்லோரும் அண்ணன் தம்பிகளாய், எல்லோரும் அற்புதமான சுடர்களாய் வாழ வேண்டும் என்றால் எல்லோரும் ஜாதி மத இனம் மொழி கடந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணும் பொங்கல். காணும் பொங்கலை மிக அற்புதமாக தர வருகிறார் எங்களது கருப்பசாமி. கருப்பசாமி ஆட்டம். இந்த கருப்பசாமி ஆட்டம்ன்றது கிராமத்து மனிதர்களோடு இறை நம்பிக்கையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அது ஒரு முறுக்கிய மீசையும் ஒரு வீச்சருவாலும் கையில் வச்சுக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு ஆவேசமாகவும் உக்கிரமாகவும் அப்படி ஆடி வருவது தான், உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியது தான் கருப்பசாமி ஆட்டம். இப்போ முறுக்கிய மீசையோடு அந்த மீசை அப்படி பெருசாக வச்சு அருவாளை வச்சுக்கிட்டு அப்படி கருப்பசாமி ஆடி வரும் பொழுது பின்னால் அந்த சத்தங்களை எழுப்பிக்கிட்டு சிலர் வரும் பொழுது, அந்த உரிமை சத்தங்களோடு வரும் பொழுது பார்ப்பவர்கள், அந்த மக்கள் அதில் பரவசம் அடைகிறாங்க. அப்போ இந்த ஆட்டத்தின் நோக்கம் அவர்கள் என்னவாக வைத்திருக்கிறார்கள்னா, மக்களுக்கான பிரச்சனைகளை தீக்கி, தொல்லைகளை தீக்கி, நன்மை தரக்கூடியதும் நன்மையான செய்திகளை சொல்வதற்குமாக கருப்பசாமி வலம் வருவதாக இது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதுதான் கருப்பசாமி ஆட்டத்துடைய முக்கிய பங்கு. ஆதிகளுடைய வண்ணே நீலமேகு வண்ணா, நீலமேகு வண்ணா, நீலமேகு வண்ணா, உன்னை அந்தரத்தில் தான் வரவழைத்து 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 அப்பா என் கூறி கிளம்ப வாடா, எங்க கோட்டக்கருப்பு வாடா, கோட்டக்கருப்பு வாடா, கோட்டக்கருப்பு வாடா, இந்த மக்கள் எல்லாம் காத்திருக்கே, எங்க மாறுநாட்டு கருப்பு வாடா, மாறுநாட்டு கருப்பு வாடா. காட்டேரி நெருங்காம காப்பாத்து கருப்பா, கூட்டாக குறி கேட்டோம் கை தூக்கி விடப்பா, வெட்டு கத்தி வீச்சருவா, எண்ணத்துக்கு காட்டிடவா, பட்டுனங்களை பல்லக்கில் ஏத்திடவா. காட்டேரி நெருங்காம காப்பாத்து கருப்பா, கூட்டாக குறி கேட்டோம் கை தூக்கி விடப்பா. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இங்கே எத்தனை போட்டி, நம்பினிக்கும் எங்களுக்கு நன்மை செஞ்சிடப்பா, சில்லறைக்கும் கல்லறைக்கும் கண்ணீர் சிந்திர கூட்டம், எட்டுத்துக்கு முன்னே செல்ல தம்பும் தந்திடப்பா, கட்டளை இட்டிடப்பா, காந்தம் போல ஒட்டிடப்பா, தப்பு யாரும் செஞ்சாலுமே கட்டம் கட்டிடப்பா, எங்க ஐயனே கொஞ்சம் கண் பாரப்பா, அல்லல கொண்டு முன்னேறப்பா, சட்டம் திட்டம் இல்லையப்பா. காட்டேரி நெருங்காம காப்பாத்து கருப்பா, கூட்டாக குறி கேட்டோம் கை தூக்கி விடப்பா. Yeah.
இங்க வெங்கலத்தை நக்கல் செஞ்சிடலாமோ குத்தம் உள்ள நெஞ்ச வந்து சுத்தம் பண்ணிடப்பா சல்லிக்கட்டில் மல்லு கட்ட முன்னே நிக்கிற ஊரு மண்ணெடுத்து பொட்டு வச்சு பட்டம் கட்டணும்பா பல்லையும் தட்டணும்பா பாத்து கால வைக்கணும்பா ரத்தமே சொட்ட சொட்ட யுத்தம் செய்யணும்பா எட்டு பத்தியும் சொல்ல பண்பாடப்பா வெற்றிவேல் என்று துண்டாடப்பா எல்ல இல்ல கொண்டாடப்பா காட்டேரி நெருங்காம காப்பாத்து கருப்பா கூட்டாக குறிகேட்டோம் கை தூக்கி விடப்பா கட்டு கட்டி விச்சருவா என்னத்துக்கு காட்டிடவா பட்டு மிங்கங்கள பல்லக்கில் எத்திடவா காட்டேரி நெருங்காம காப்பாத்து கருப்பா இதுதான் நம்முடைய காணும் பொங்கலுடைய மகத்துவம். இதுதான் நம்முடைய காணும் பொங்கல். காணும் பொங்கல் ஊரெல்லாம் கூட்டி ஊரெல்லாம் சந்தோஷப்படுத்தி ஊரெல்லாம் பாதுகாக்கிற காவல் தெய்வத்தினுடைய அற்புதமான ஆட்டத்தோடு. ஆமாங்க, இதுதான் நம்முடைய தெய்வம். இதுதான் நம்மளுடைய தெய்வம். நம்முடைய நடிகள் தெய்வங்கள் கருப்பசாமி, கருப்பன் என்கிற பெயரிலே, இருளன் என்கிற பெயரிலே, இருளன் என்ற பெயரிலே, இருளாண்டி என்கிற பெயரிலே நம்மளை எல்லாம் காவல் காத்த மூத்த தெய்வங்களைத்தான் நம்முடைய நாட்டுப்புற கலைஞர்கள் நடிகள் தெய்வங்களாக ஆடி வருகிறார்கள். அற்புதமான இந்த கலைஞர் தொலைக்காட்சியின் வழியாக முதல் நாள் தமிழ் பொங்கலையும் இரண்டாம் நாள் மாட்டுப் பொங்கலையும் மூன்றாம் நாள் காணும் பொங்கலையும் சந்தோஷமாக பார்த்து ரசித்தீர்கள். தைத்திங்கள் தான் தமிழர்களுடைய திருநாள். தைத்திங்கள் தான் நமதுடைய திருநாள். தைத்திங்கள் தான் தை பொங்கல் என்று நமக்கு அறிவுறுத்திய மரியாதைக்குரிய நம்முடைய நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழ் காவலர் கலைஞர் அவர்களின் வழியிலே தமிழ் புத்தாண்டை தைத்திங்கள் புத்தாண்டாக நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி இந்த பொங்கலை சந்தோஷமா முடிக்கணும்னா நம்ம லட்சுமி அம்மாள் பருத்தி வீரன் லட்சுமி அம்மாள அப்படியே தூக்கிட்டு வாங்க பார்க்கலாம். அப்படியே உட்கார வச்சு அவங்க ஒரு அழகான ஒரு கேலப்பா ஆனந்தமா ஒரு பாட்டை பாடி அப்படியே ஆலோகலமா நம்ம காணும் பொங்கலை அற்புதமாக முடிக்கலாமா? முடிக்கலாம். ஊரோரம் புளிய மரம் உளிப்பி விட்டா சலசலங்கு. ஊரோரம் புளிய மரம் உளிப்பி விட்டா சலசலங்கு. நாம் பிறந்த மதுரையில் ஆளு காலு நட்டாமையா. நாம் பிறந்த மதுரையில் ஆளு காலு நட்டாமையா.